பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீனாவுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க. ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நடுவில்லாம் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் டம்மி பாவாக இருந்தாங்க. இப்போ வந்து அழகாக ரோகிணி முன்னெல்லாம் வந்து உட்காந்து பேசுவாங்க, மீனா நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ மீனா அழகாக உட்காந்துட்டு ரோகிணியை பார்த்து, ஏங்க அவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கே பேசிட்டாங்க. இப்போ எல்லாருடைய சந்தேகமே, அதாவது இந்த வீட்டிலேருந்து சாவி போயிருக்குன்னா அந்த வீட்டிலேருந்து அந்த சாவியை கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஆள் ரோகிணி தான் அப்படிங்கிறத முத்து தெளிவாக இருக்கார். இது இருக்கும் போதே இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, ரோகிணி தேவையில்லாமல் போய் நகையை வேற வந்து வாங்கிட்டு வந்து நகையை வந்து மாமியார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் முருகனோட பணத்தை வாங்கிட்டு வந்து அதை விஜயாவை கொடுக்குறாங்க, திருட்டு நகை. அதை போட்டுட்டு வெளில போகும்பொழுது போலீஸ் பிடிச்சிட்டு போக, அதுக்கப்புறம் இது இவங்க தான் கொடுத்தாங்கன்னு தெரிய, இவங்க எங்கேருந்து வாங்கினாங்கன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா இவங்க தான் அங்கே சிக்கியிருக்காங்க. ஸோ இங்கேன்னு எல்லா பக்கமும் பிரச்சனையாகி ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க, முழு வில்லியாக என்ன எப்படி மாற போகிறாங்க, கொலை குற்றங்கள் அளவுக்கு போவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போவே வந்து மீனா அப்பப்போ டக்குன்னு திருப்பி கொடுத்துறாங்க. அன்றைக்கி தொடப்பத்தை தூக்கி போட்டு விஜயாட்டை எதிர்த்து பேசின வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ மீனா வச்ச ஆப்பு அப்படியே வந்து ரோகிணி தரல தான் வெடிக்க போகுது. ரோகிணி காணராகி வேறு வழி இல்லாமல் பெருசாக சிக்கிக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்வாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த கதை இப்போலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.